டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். E2E மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட E2E ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைம் மெம்பரில் நம்மளோட ஷாப்பிங் வேலெட்டில் பாயிண்ட்ஸ் வந்து லோட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணிடணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து லோட் ஆகிருக்கு இல்லைங்களா? இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த கோ டு ஷாப்பிங் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட மெயின் பேஜ் வந்துடும். இந்த இடத்துல மொபைல் ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ரீசார்ஜ்க்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல எந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ நம்பர். நான் இப்போ வந்து ஜியோ ஆப்ரேட்டர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு பேக்கேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ ஒரு 19 ரூபா ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இங்கே டச் பண்ண உடனே இந்த இடத்துல என்ட்ரி ஆகிடும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லை, நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து டைரெக்டாக இங்கே என்ட்ரி பண்ணிட்டால் போதும், சரிங்களா? உங்களோட ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு ரீசார்ஜ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ என்ட்ரி பண்ண உடனே உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, நீங்கள் செலக்ட் பண்ண அமௌண்ட் கரெக்டாக இருக்கா, நெட்வொர்க் கரெக்டாக இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் எஸ் ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 1 மினிட் நம்ம வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீசார்ஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், நமக்கு ரீசார்ஜ்க்கான மெசேஜ் வந்து டிஸ்பிளேலேயே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ணது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைம் மெம்பரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே லெவல் ஓப்பன் பண்ணுங்கள். லெவல் ஓப்பன் உடனே ஷாப்பிங் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த ஷாப்பிங் பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸ் டச் பண்ணி அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ணது கரெக்டாக 22 ஜூலை, சரிங்களா? நம்மளோட ஸ்டேட்டஸோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட்டும் ஆகிடுச்சிங்க, ஓகேங்களா? ரீசார்ஜும் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 19 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 19 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். நம்ம 200, 300, 500லாம் நம்ம பண்ணும்போது அதிகமான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சிங்க. இப்போ நமக்கு வந்து மெசேஜ் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கா இல்லைன்ற கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா ரீசார்ஜ் வந்து வந்திருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்து நமக்கு ரீசார்ஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்துங்க, மெசேஜும் ரிசீவ் ஆகிடுச்சு. நம்மளோட 19 ரூபா வந்து ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது, சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கான்ற ஒரு விஷயம் தெரியணும் இல்லையா? ஸோ 19 ருபீஸ் இல்லாமல் அதிகமாக வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பாருங்கள், 17ஆம் தேதி நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ 199 ரூபா இதோட வேல்யூ. ஆனால் இங்கே நமக்கு வந்து வேலெட்லேருந்து டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 195 ரூபா தான். ஸோ பட் நமக்கு ரீசார்ஜ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 199 ரூபா, ஓகேங்களா? ஸோ உங்களோட ரீசார்ஜ்க்கான டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும். டெபிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போக தான் உங்கள் வேலெட்லேருந்து டெபிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 1% to 5% வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும். சில நேரங்களில் 7%, 8% வரைக்கும் கூட நமக்கு ஆஃபர் கிடைக்க சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணலாம். நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் தான். தேங்க்யூ ஸோ மச்.